அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தன்முடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மிதுன ராசி 14/6/2026 முதல் 20/6/2026 வரை கொண்டான மிதுன ராசிக்குண்டான பலன். இந்த வாரம் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி, உங்க ராசியிலே உங்க ராசிநாதன் வக்ரத்தோட அமர்ந்திருப்பது, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அத்தனை உங்களுக்கு மாறுபட்ட எண்ணத்தோட செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் எந்த விதமான செயல் செய்தாலும் நேர்மையாக இருக்கணும்னு உங்களுடைய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான பதட்டம் இல்லாமல் பிறரை மகிழ்விப்பதே உங்களுடைய பொழுதுபோக்காகவே இருக்கும். அதான் சொல்லுவோம், அடுத்தவங்க சிரிக்க வச்சாலே நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். அதான் ஒரு கடைசியில் நீங்கள் என்ன பேர் வாங்குங்க, ஒரு காமெடி மேனுங்கிற பேர் வாங்கிடுங்க மிதுன ராசிக்காரங்க. அவர் வந்தாலே ஒரு ஜாலி தாயா, அவர் ஒரு காமெடி மேன், கலகலப்பாக பேசி நம்மளுக்கு எல்லாருக்கும் சரி பண்ணிடுவாருங்க. அப்போ உங்களுக்கு நான் மதிப்பு மரியாதை அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மிதுன ராசி இந்த தருணத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்து சூழ்நிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அலைச்சல் அதிகரிக்கும், தேவையில்லாத வீண் அலைச்சல், அங்கே போகணும் இங்கே போகணும், அது செய்யணும் இது செய்யணுங்கிறதுல உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் போதும் அதே அளவு குரு பகவான் இருக்கிறது. 2 பேரும் யுத்த கிரகமாக பகை கிரகமாக இருப்பதால் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்கணும் இந்த மிதுன ராசி. இருப்பினும் திருமண பாக்கியம் கூடும், குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கு உண்டான இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. நிதானித்து செயலாற்றணும். அதனால புதிய முயற்சிகள் சற்று தள்ளி போடுவது சிறந்தது. எந்த முயற்சியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுன்னா கொஞ்சம் நாள் தள்ளி போடணும். சுக்கிர பகவானுக்கு அனுசரமோடு இல்லை, அனுகிரகத்தோடு இல்லை, ஆகவே போனாலும் ரிட்டர்ன் ஆகிடும். ஆகவே இந்த ஒரு மாதம் சுக்கிர பயிற்சி வரைக்கும் சற்று கவனமாக இருந்து வரணும். வேலை பளு அதிகரிக்கும், சற்று கவனமாக இருந்து வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக பேசி மேலதிகாரிகிட்ட ஒத்துழைப்பு வேணும். நம்ம மேலதிகாரிகிட்ட ஒத்துழைப்பு இல்லைன்னா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் மேலதிகாரிக்கு நீங்கள் அனுசரிப்போடு நடந்து கொள்வது சிறந்தது. நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் வரும் வாடிக்கையாளர்கிட்ட முகம் சுளிக்காமல் அன்போடு நடந்து கொள்வது இந்த காலத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர் கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏனென்றால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல விதத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனால் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அதை காட்டக்கூடாது. அந்த எண்ணம் திடீர்னு கொடுத்துரும். அவங்க பல விதத்தில் பல ரூபத்தில் பல வடிவத்தில் ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது எப்படி, அது பல கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறோம். அவங்க வேற எரிச்சல் கொடுக்கும்போது நம்மளுக்கு தன்மை மாறும். அதனால இது கொஞ்சம் சற்று நிதானித்து கவனமாக இருந்து வருவதே இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இருப்பினும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை. 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு திருமண வாழ்க்கை ஏற்பாடு செய்து கொள்வது சிறந்தது. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம் அப்படின்னு. அதே போல் குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து கொள்வது இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான காலம். இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க, ஒரு பூஜை செய்து கொள்ளுங்க. அல்லது முடியாம போனால் உங்கள் வீட்டிலே இருந்து குலதெய்வத்துக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை வைத்து மனதார வேண்டிட்டு வருவது சிறந்தது. ஆனால் கணவன் மணிக்குடைய பிரச்சனை விட்டு கொடுத்து செல்வது அதனால சிறந்தது. அதனால் குலதெய்வ வழிபாடு செய்து வரும்போது அந்த கணவன் மணிக்கு உண்டான பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதே போல் தாய் தகப்பன்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொள்ளணும். பெற்றோர்கிட்ட 4ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசியில, ராசிநாதன் உங்கள் ராசி 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சனி 10ஆம் இடத்தில், சூரிய பகவான்
உங்கள் ராசியில் அமர்ந்து இருப்பதால் சற்று பெற்றோர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். அதிகமாக பேசி அவங்க மனம் புண்பட அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. தாய் தப்பனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் வைத்துக் கொள்ளணும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமே நம்மளுக்கு வாழ வைக்குங்கிறது எண்ணம் உங்களுக்கு ஏற்கனவே உண்டு. ஆனா இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் ஒரு சலிப்பு மனம் இயங்கு கொண்டு இருப்பதால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள்டே நம்மளுக்கு யாருக்கிட்ட நம்ம பேசிக்கலா வெறுப்பு காட்டுவோம். நம்மக்கிட்ட உறவு அதிகமாக பலம் பெறக்கூடிய தன்மை பெற்றோர்கள், மனைவி, மக்கள், சகோதர சகோதரிட்ட நம்மளுடைய கருத்து வேறுபாடு இல்லாமல் சொல்லிடுவோம். அப்ப அதனால நம்ம பெற்றோர்கள் இந்த காலத்துல நம்மளும் மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளணும். ஆனால் குடும்ப உறுப்பினரிடம் எந்த விதமான பாரமான விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. என்னுடைய மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குது, என்னுடைய குறை இருக்குன்னு அவர்கிட்ட பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு பேசாமல் இருக்கணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து வரக்கூடிய காலம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பதா உஷ்ண சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும். ஆகவே கொஞ்சம் உடம்பு வெப்பமாக இருக்குது அப்படின்னா அது தகுந்தபடி உணவுகள் உட்கொண்டாலே போதுமானது. எளிமையான உணவு, காரசாரம் இல்லாமல் உணவு உட்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து விதமான ஆரோக்கியம் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் அனைத்து துறைகளை வெற்றி பெறக்கூடிய தன்மை அவர் கொடுப்பார். மனத்துல எந்த விதமான சோர்வு உங்களுக்கு உருவானாலும் ஒரு பக்கம் மறுபக்கம் ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். செய் 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 அப்படின்னுங்கிறது மனம் பேசும் தானாவே. அதனால உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். சில முன்னாடி சொன்ன மாதிரி சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அமர்ந்தார்கள். 10ஆம் இடத்துல சனி ஒரு பாவிய அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு உண்டான தன்மை மாறும். புதிய முயற்சிகள் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கடை திறக்கணும், புதுசா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டது சிறந்தது. சுக்கிர பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்க வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாரத்துல நீங்க வாகனம் கூட வாங்கலாம். அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதகம் உருவாகாது. உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்துல அமர்ந்து இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது. என்னதான் இருந்தாலும் ஒரு தைரியத்தோட செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. உங்க விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே உங்க விடாமுயற்சி தான் வெற்றி பெற்று வரீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நான் செய்யல, நம்ம தானாவே அது இயங்கி வைக்குது, நான் ஒரு பக்கம் போனா அது ஒரு பக்கம் என்னை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அதுதான் அந்த மிதன ராசிக்கு உண்டான அமைப்பு. அதனால இந்த நிலையில இந்த வாரத்துல வேலை, வியாபாரம், குடும்ப வாழ்க்கை முறையாக தவறாம கவனமாக இருந்து வருவது சிறந்தது. உத்தியோகம் மற்றும் தொழில்ல சற்று ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை. புதிய ஒப்பந்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, கொஞ்சம் தள்ளி போடுவது சிறந்தது. அதனால் நெருக்கடியில இருந்து நம்ம இந்த காலகட்டத்தில் தப்பிக்கணும்னா மனதார இறைவனை வேண்டி வருவதே கால சிறந்ததாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.